நாலாவது தானே ஓட்டு திறக்கிறாங்க, ஓட்டு பெட்டி திறக்கிறாங்க. அது கூட யாரும் திறக்கலாம்ல. ஓட்டு பெட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இவ்வளோ சீட் ஜெயிச்சிட்டாரு. திமுக கூட சொல்லிங்க. நடக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தென்படும். எப்போதுமே சமூகத்தில் ஒரு புரட்சி வெடிக்குது, ஒரு மாற்றம் வருதுன்னா ஒரு அறிகுறி தென்படும். அப்படி எனக்கு எந்த அறிகுறியும் தென்படல. 41 செத்து போனதை தவிர 41 பேரோட சாவுங்கிறது எனக்கு வந்து எதனோட அறிகுறினா ஒரு பேட் இம்பாக்ட், ஒரு தவறான தாக்கம். அவர் ஜெயிச்சிருவாரு அந்த விஷயம் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேபி நாளைக்கு நான் கூட ராங்கா போலாங்க. ஆனால் நான் சொல்றேன் 95% அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. 95% அவர் வந்து எதிர்க்கட்சியா அமர முடியாது. அப்ப நீங்க 5% வச்சிருக்கீங்களான்னு கேட்கலாம். அவர் மரபு கட்டுகளே உடைத்தெறிகிறார் விஜய்னா அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னா திமுக தான் ஓட்டு போட எழுதி வச்சிருக்கான். இப்படி ஒன்றும் கிடையாது. அவன் அதிமுக போடுவான், சீமானுக்கு போடுவான், விஜய்க்கு போடுவான், யாருக்கு வேணா போடுவான். சரி, அவங்கள பார்த்து சோத்துல உப்பு போட்டுத்தீங்களான்னு கேட்குறீங்களே, அவங்களை போக வச்சது யாரு? அதிமுகவை நீங்க சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ நிராகரிக்கிறத கூட புரிஞ்சு கொடுத்து வன்மத்தில் பண்றீங்கன்னு சிலர்லாம் அழிஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சுலாம் சொல்றான். ஏன்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போனாலும் யாரா இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி, அதை நிராகரிக்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்பவுமே ரெகுலரா பண்றவனுங்க தானே அதிமுகவே நிராகரிக்கிறானுங்க. 1-2 பேரும் ஒன்னா சேரவும் வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல, அல்லது 2 பேரும் இருமுனையா நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே நடக்கலாம். இருமுனா நிக்கணும்னா திமுக வீழ்த்துற இடத்துல சீமான் போய் நிக்கணும், அதிமுக வீழ்த்துற இடத்துல விஜய் போய் நிக்கணும். நின்னாங்கன்னா 2 பேருமே வேற ஒரு இடத்துல வந்து. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மகிழன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்தியா டுடே அப்புறம் சில கருத்து கணிப்புகள் வந்து அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது. அதாவது விஜய் அவர்கள் 143 சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா டுடேல சொல்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க சில பத்திரிகையாளர்கள் அவங்க கொஞ்சம் எடுத்ததை வச்சு சொல்லும்போது ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான இது இருக்கும், இல்லைன்னா எதிர்கட்சியாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போது பெரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய இந்தியா டுடேவோ இல்லை மற்றவர்களோ வந்து இதெல்லாம் எப்படி, எந்த மொழி நடையில் அல்லது எந்த வியூகத்தின் அடிப்படையில் எந்த கணக்கீடுகள் எந்த சூத்திரத்தை வச்சு போடுறாங்கன்னே சொல்லலை. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கணும்ல. இது இந்த மாதிரி பண்ணோன்னா இப்படியே வரும் அப்படின்னு தெரியணும்ல. இப்போது நாலாவது தானே ஓட்டு திறக்கிறாங்க, ஓட்டு பெட்டி திறக்கிறாங்க. அது கூட யாரும் திறக்கலாம்ல. ஓட்டு பெட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிட்டாரு. திமுக கூட சொல்லிங்க, திமுகவுக்கு கூட எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாருன்னு சொல்லலை. ஆனால் விஜய் வந்து பெரும்பான்மையை தாண்டி இப்போ அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா யார் மினிஸ்டர் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியமா, எனக்கு என்ன கொஞ்சம் பயமாகவும் இருக்குன்னா, இந்த ஃபேக்காக ஒரு கார்டு வந்துச்சு இல்லை, இவர் இந்த துறை இவர் வந்து இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் பிரசாத் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சாதி வரி பேச்சை பேசி இப்போ தாவேக்கால் இருக்கிறாரு. அவர் தான் சமூக நீதித்துறை. இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை அது உண்மையிலே பண்ணிடுவாங்க போட்டிருக்குப்பா இறங்கினாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிள் லாஜிக்கு. எக்ஸிஸ்டிங்காக இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு அடிப்படையாக வச்சு பார்க்கும்போதும் இன்னைக்கு இருக்கிற கலச்சூழல் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போதும் எது சாத்தியம் நம்ம பேசலாம். விஜய் வந்தாருன்னா எல்லாரும் ஓட்டையும் பிரிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிரிப்பார். திமுக ஓட்டை பிரிப்பார், அதிமுக ஓட்டை பிரிப்பார், சீமான் ஓட்டை பிரிப்பார், பாஜக ஓட்டை பிரிப்பார், காங்கிரஸ் ஓட்டை பிரிக்கிறாரு. சொல்லுங்கள், ஃபைன், அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி வேணும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரலாற்றில் நிகழாத ஒரு விஷயம் என்னன்னா, தனித்த கட்சியாக ஒருத்தவங்க ஆட்சியை பிடிச்சதில்லை. எக்ஸப்ட் ஜெயலலிதா. அவங்க கூட 4-5 பேர் சின்னவங்களாக இருந்தாலுமே கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போது அப்படி ஒரு விஷயத்த பண்ணார்னா அது வந்து மைண்ட் பாகலிங்க. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேர் அதிசயம். 8வது அதிசயம் கூட சேர்த்துக்கங்க நீங்கள். அந்த மாதிரி ஒன்று நடக்கணும். அது நடக்கிறதுக்கு சில அறிகுறிகள் தென்படும். எப்போதுமே சமூகத்தில் ஒரு புரட்சி வெடிக்குது, ஒரு மாற்றம் வருதுன்னா ஒரு அறிகுறி தென்படும். அப்படி எனக்கு எந்த அறிகுறியும் தென்படலை. 41 செத்து போனதை தவிர 41 பேரோட சாவுங்கிறது எனக்கு வந்து எதனோட அறிகுறினா ஒரு பேட் இம்பாக்ட், ஒரு தவறான தாக்கம், ஒரு தவறான முன்னுதாரணங்கிறதா என்னைய பொறுத்த வரைக்கும். அதில் இவங்களுக்கு பங்கு இருக்கா, இவங்களுக்கு பங்கு இருக்கான்னு இல்லை, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனால் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என் மேலே பழி போட்டிங்கன்னு விஜய் பேசுறதுங்கிறது ஏற்புடையதே அல்ல. தனிப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. டெக்கன் ஹெரால்டு ஊடகத்தில் பத்திரிகையாளர் சிவபிரன் எடுத்த பேட்டியில் அதை பதிவு பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் விஜய் சொல்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட தயாராகவும் இருக்கிறாங்க, நான் அதையும் மறுக்கலை. ஆனால் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட விஜய் ஏன் வெகுஜன மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் பகிரங்கமாக தார்மீகமாக
மன்னிச்சிருங்க, நடக்க கூடாது, நடந்து போச்சு, ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை? அந்த கோவம் நமக்கு விஜய் மேல இருக்குது. மற்றபடி விஜயோட ஐடியாலஜியா, விஜய் தத்துவம் சார்ந்து பேசுறாரா, அவர்கிட்ட அரசியல் செயல்பாடுகள் இருக்கா, இல்ல, விமர்சனம் இருக்குது, ஓரம் தள்ளுங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கா, மக்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்களா, தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆமா இருக்காங்க, அதை பேசுங்க. நான் ரெண்டுத்தையுமே பேசுங்கன்னு தான் சொல்றேன், ரெண்டுத்தையுமே நிராகரிக்க சொல்லலை, ரெண்டுத்தையும் சமமான தட்டில் வச்சு பேசணும். நான் அவரை முட்டு முழுதா புறக்கணிங்கன்னு சொல்லலை, அப்படியே ஏற்று கொண்டாடுங்கன்னு சொல்லலை. இருக்கிற ஃபேக்டை பேசுவோம், நடக்கிறது என்னன்றதை பேசுவோம். அப்படி பார்க்கும்போது அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னா அது விஷயம் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேபி நாளைக்கு நான் கூட ராங்காக போகலாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 95% அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. 95% அவர் வந்து எதிர்க்கட்சியாக அமர முடியாது. அப்போ நீங்கள் 5% வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கலாம். எப்போதுமே நம்ம விடுவோம், அது 5% விடுவோம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதிர்க்கட்சியாகவும் அமர முடியாதுங்கிறதா என் ஒப்பீனியன். நாளைக்கு அது இல்லை நடக்காமல் போயிடுச்சுன்னா, அல்லது அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு, எதிர்கட்சியாக வந்தாரு, ஆமாங்க என் கண்டிப்பாக தவறாக போச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். நான் மனுஷன் தான், நான் ஒன்றும் இவன் எந்திரம்லாம் கிடையாது, வாக்குப்பட்டி இவிஎம் மிஷினும் கிடையாது, என்னை யாரும் அழுத்திட்டு போல, ஒருத்தர்லாம் அழுத்தி உடச்சிட்டாங்கிறாரு சாரெல்லாம். அப்போ நான் பார்க்கும்போது இவருடைய ஓட்டுகள் பிரிவு வந்து திமுக அதிமுகவுக்கு பெரிய ஸ்பாய்லராக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தான் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் திமுகவுக்கு ஒரு ஃபேவராக சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 3 இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் இல்லாத போது 3 உடையும் போது டிஎம்கே ஃபேவராக இருக்கும். இதுதான் பொதுவான சூத்திரம், காமன் ஃபார்முலா அதுதான். ஓகேவா? மரபு சார்ந்த கன்வென்ஷனல் வே ஆஃப் தாட்ஸ்ல நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். அவர் மரபு கட்டுகளே உடைத்தெறிகிறார் விஜய்னா அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். ஒருத்தருடைய உழைப்பு என்ன, ஒருத்தர் எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்குறாரு, ஒருத்தருடைய விஷன் என்ன, தாட் என்ன, அதுக்கேற்ற பலன் தான் அவர் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் அப்படி பார்க்கும்போது என்னால் அதை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிற செய்தி கேட்கும்போது. மேபி அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க, எந்த பொருள்படும்படி சொன்னாங்கிறத மேபி நம்ம அதை கூட விசாரிக்கலாம், கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இப்போ இன்னைக்கு கூட நான் மணி அவர்களுடைய பேட்டியை பார்த்துருந்தேன், ஒரு 20% கிட்ட வருவார் அப்படிங்கிறாங்க. அவரே 15 தான் ஃபஸ்ட் சொல்லிட்டு இருந்தார். ஸோ 20% தொடுவார் அப்படிங்கிறாங்க. மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவர் அர்பன்லாம் சென்னையிலலாம் பயங்கரமாக திமுக உடைக்கிறார். ஒன்று ஒத்துக்கிறாங்க, திமுகவோட எக்கோசிஸ்டம் பெருமளவில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்கிறதுக்கு சின்ன உதாரணம், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நீங்கள் திரு செந்தில்வேல் அவர்கள், திமுகவுடைய மேடைகளை ஏறி பேசக்கூடிய மரியாதைக்குரிய நான் செந்தில்வேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசுகிற போது சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னா நீ ஓட்டு போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி ஐடிஎம் பிளஸை பார்த்து பேசுகிறார். ரொம்ப தவறான அப்ரோச். சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னா திமுக தான் ஓட்டு போட எழுதி வச்சிருக்கான் என்ன? அப்படி ஒன்றும் கிடையாது. அவன் அதிமுகவுக்கு போடுவான், சீமானுக்கு போடுவான், விஜய்க்கு போடுவான், யாருக்கு வேணா போடுவான். சரி, அவங்கள பார்த்து சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னு கேட்குறீங்களே, அவங்களை அங்கே போக வச்சது யாரு? நேற்று வரைக்கும் திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவன் எப்படிங்க இன்னைக்கு வந்து சீமானுக்கோ இல்லை விஜய்க்கோ போடுறான்னா என்னங்க அர்த்தம்? உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்ப நம்பிக்கையை உருவாக்க தவறுன உங்களை என்ன சொல்லலாம்? நீங்க சோத்துல உப்பு தான் திங்கலாம், அவங்க திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற சுய விமர்சனத்தை செய்யாம எதிரில் இருக்கிறவனை குற்றப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, தற்குறின்னு பேசுறது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்ப ஏன் போறான்னா அவனை திருத்த வேண்டியது உங்க வேலை. அப்ப அவனை திருத்தணும்னா முதல்ல நீங்க சரியா இருக்கணும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டான். அது நான் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் தான் ஒன்று பல முறை பேசியிருக்கேன். இவங்களுடைய அறியாமையோ இவங்களுடைய பிழைகளால் தான் விஜய்க்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு. அப்போ விட்ட இடத்த விஜய் பிடிக்கிறாரு. விஜய் இல்லாத போது சீமான் பிடிச்சாரு, இன்னும் சீமான் இருக்க பிடிக்கிறாரு. என்ன கேட்டிங்கன்னா சீமான் 8% ரிட்டைன் பண்ணுவாருங்கிறது ஏன் பார்வை, ரிட்டைன் பண்ணிடுவாருன்றது ஏன் பார்வை, நடக்காம கூட போகலாம். பட் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் எனக்கு அப்படி தெரியுது. விஜய் 20 தொடராருங்கிறாங்க. மேபி வாய்ப்பு இருக்கலாம். அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு. அவருடைய ஒரு இடத்துல வேற வெற்றி பெறலாங்க. அவரு பெரம்பூர்லையோ இல்லை திருச்சிலையோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. ஏதாவது ஒன்றுத்துல வெற்றி பெறலாம். அதுவே ரொம்ப கஷ்டம். சேப்பாக திருவல்லிக்கேணிக்கு போகல உதயநிதி எதிர்த்து பேசுறதுக்கு, குளத்தூருக்கு போகல ஸ்டாலின் எதிர்த்து பேசுறதுக்கு, சாத்தூருக்கு போகல நயனா எதிர்த்து பேசுறதுக்கு, காரைக்குடிக்கு போயிட்டா அப்படி சீமான எதிர்த்து பேசுறதுக்கு. அங்கேயும் பேசலையே. பேசலை, மன்னிக்கணும், பேசலை. ரோட் ஷோ காட்டிட்டு வந்துட்டு வேற ஏதோ கன்னியாகுமரிக்கு எங்கேயோ போயிட்டு காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் சொன்ன அப்படி வழக்கம் போல. சரி, அதோட வழக்கமாக இருக்குது. தாவேக்கர தொண்டர்கள் கோச்சுக்குவாங்க. சிக்கல் என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நானும் ஓட்டு போட்டிருக்கேன். நான் வைபெல்லாம் பண்ணலை, நீங்களும் வைபெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. வைபு பண்ணுற பசங்க இந்த யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? சோஷியல் மீடியாங்கிறது ஒரு கடல். சரி, டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொன்ன நிறைய பேர் பார்த்தீங்கல்ல, கேட்டிங்கல்ல.
எத்தனை பேர் உங்களை பார்த்து நான் நாம் தமிழருக்கு தாங்க ஓட்டு போட்டேன், நான் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் வந்து திமுக ஓட்டு போன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட? யாரும் சொல்லல. அப்போ அவங்க யாரும் ஓட்டே போடலையா? ஓட்டாங்க, யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. பிகாஸ் தேர் கொஞ்சம் பொலிட்டிசிஸ்டாக நாட்களாக இருப்பாங்க. இப்போ சீமானுக்கு ஓட்டு போகிறவங்க கண்டிப்பாக அரசியல் அறிவு இருக்கிறவனா தான் இருப்பான். நான் மற்றவங்கள கொச்சா பேசலை, அவனுக்கு ஓரளவு ஒரு புரிதல் இருக்கும். எது சரி எது தப்பு, எது முன்னாடி எது பின்னாடி, ஏன் இப்படி பேசுகிறாரா, அப்போ இதான் சரியா, ஏதோ ஒரு புரிதல் அவன் இருப்பான். அவன்கிட்ட பிரபாகரன்னா யாருன்னு வரலாறு தெரியாமல் இருக்கலாம், பட் பிரபாகரன் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு துணிச்சல் அவன்கிட்ட இருக்கும். அதிமுக போனீங்கன்னா ஜெயலலிதா எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான், எடப்பாடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுவான். திமுக போனால் திராவிட தத்துவம் இருக்குதுங்க, கோட்பாடு இருக்குது, சமூக நீதி இருக்குது, ஆன்டி பிஜேபிக்காக நான் போகிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவான். விஜய்க்கு போகிறவங்கள்ட்ட அது மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் கிடையாது. விஜய் என்ன நிறுவ முயற்சி பண்ணார், மன்னராட்சியை ஒழிக்கணும், ஆமாப்பா மன்னராட்சியை ஒழிக்கணும்ப்பா, அதனால் போவான். இப்போது திமுகவோட நன்மை எது தீமை எது, சொன்னது என்ன செஞ்சது என்ன, பகுத்து அறியக்கூடிய திறனையோ ஆற்றலையோ வளர்க்க விஜய் விரும்பலை. ஏன்னா அவரால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் பேசணும், நீங்கள் மெனக்கடல் பண்ணணும், அது விஜயால் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளாக அவர் பல இடத்துல என்ன பேசினார், அரசியல் எதிரியாரு திமுக, கொள்கை எதிரியாரு பாஜக, உங்களுக்கு புரிஞ்சா அது போதுன்ட்டார். அந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா அது போதுன்ட்டார். அதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னா வெளியே போ அப்படின்ட்டார். உனக்கு புரிய கிடையாது, என் கடமையே கிடையாது, என் தம்பி தங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு விஜய் தான் ஆதர்ச நாயகன், கடவுள் பிம்பம், சொல்கிறத அப்படியே செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள மட்டுமே நம்ம பார்த்துட்டு அவங்க சொல்கிறத வச்சு மட்டுமே கேட்டுட்டு எல்லாம் முடிஞ்சுன்னு பேசுறதுங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. அப்போ அரசு ஊழியர்கள் யார், செவிலியர்கள் யார், மருத்துவர்கள் யார், போக்குவரத்து ஊழியர்கள் யார், சிபிஎம் சிபிஎம் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? உடனே எவ்வளோ % இருக்குன்னு கேட்பாங்க. அது இல்லை விஷயம். ஓவராலாக பார்க்கும்போது ஆட்சியை பிடிப்பதற்கான விஷயத்தை விஜய் பெற்றுடுவாரோ அல்லது பெற்று விட்டாருன்னு சொல்கிறத நம்மளால் இப்போ வந்து ஏற்கவே முடியாதுங்க. யாருமே அது ஏற்க முடியாதுங்க. திமுகவே ஜெயிக்குதுன்னு சொல்கிறத ஏற்க முடியாதுங்க. அதுக்காவது ஏதோ ஒரு ஃபார்முலாவை சொல்கிறாங்க, அது ஒரு கன்வென்ஷனல் மெத்தடு, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் இல்லைன்னா ஆளுங்கட்சி திருப்பி வருன்றது ஒரு 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 நேச்சுரல் இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம். இது இயற்கைக்கே முரணாக இருக்குதுங்க. இயற்கைக்கு முரணானதுங்க. எப்போதுமே இயற்கைக்கு முரணானது ரொம்ப நாள் நீடிக்காது. இப்போது நம்ம ஆரம்பத்தில் விஜய் வரும்போது என்ன சொன்னோம், ஒரு 8 to 10 அப்படி சொல்லிருந்தோம். இப்போ நம்ம பேசும்போது 20ன்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விஜயை குறைச்சி மதிப்பிட்டனால தானே இப்போ 20% வரைக்கும் அவருக்கு தாக்கம் இருக்குன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஏன் அந்த மாதிரியான எதிர்கட்சியாக அமர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இன்னும் நம்ம பேசுகிறோம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் நல்லா கேள்வி தான் கேட்டீங்க. முதல்ல வரும்போது அவருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வரும்போது அவரை வந்து பார்க்க வந்தவங்க, அவர்கிட்ட அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்க வந்தவங்க, இவங்கள ஜட்ஜ் பண்ணும்போது இருந்த காலகட்டம் வேறு. ஓகேவா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி மோடு, எதிர்க்கட்சிகள் சரியாக வேலைகளை செய்யாத தன்மை, இவ்வளவு நீங்கள் சேர்க்கணும். திமுகவோட திமுக இருக்கிற அதிருப்தி ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலிமையாக செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டது ஒன்று. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து இவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலங்கிறது ஒன்று. இதெல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு கூடுதல் ஃபேக்டராக மாறி இருக்கு. நம்ம வந்து இந்த 85% வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு பதிவாயிருக்குல்ல, இதுக்கு வந்து விஜய் தான் காரணமா? இல்லை, எஸ்ஐஆர் தான் மெயினான காரணம். கூடுதலாக விஜயோடைய ஒரு ஃபேக்ட் இருக்கலாம். விஜய் மட்டும்தாங்க காரணம்னு சொல்கிறது வந்து விஜயனுடைய ரசிகர் மனநிலையிலேருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். நான் அதை கூட தெரியாமல் பேசுகிறாங்கன்னு விட்டுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக அமர்வதற்கோ எதிர்கட்சியாக அமரணும், ஆளுங்கட்சியாக முதல்ல ஜெயிக்கணும், நீங்கள் 40% தாண்டணுங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க. எதிர்கட்சியாக அமரணும் 35% வாங்கணுங்க, அதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குங்க. மூணாவது பெரிய சக்தியாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய விஜயகாந்த் 8% வாங்கினார். அதன் பிறகு ஐயா கமலஹாசன் கொஞ்ச நாள் இருந்தார். அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் இப்போ 8.5% வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் ஓவராலாக வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபெமிலியாரிட்டி, அன்றைக்கி இருந்த காலகட்டம், சூழல், நிலவரம், கலவரம்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே டபுளாக மாற்றுங்க, ஒரு 16லேருந்து 20க்குள்ளே வாங்குவாருங்கிறது தான் ஓவராலாக சொல்ல முடியும். பவன் கல்யாண் யார்? ஒரு பெரிய ஸ்டாரு. எவ்வளோ % வாங்கினாருன்னு நினைக்கிறீங்க? இத்தனைக்கும் விஜய் பெருசாக வெளில வரல, பெருசாக அவங்க வெளில வந்தார், ஸ்டண்டெல்லாம் அடித்தார், ஜீப் மேலாம் விடுவார், வண்டியெல்லாம் பயங்கரமாக ஃபன்லாம் பண்ணும், வைப்லாம் பண்ணுவார், இதோட வேறு லெவலில் 5.5% வாங்கினார். ஆந்திரா மிகப்பெரிய சினிமா மோகத்தில் அலையிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டை விட. சரி, டபுளாக போடுங்க, பவன் கல்யாணை விட விஜய் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம் தான், நான் அதில் மறுக்கவே இல்லை. 30 ஆண்டு கால கடுமையான உழைப்பை இதில் போட்டாருன்னா திரைத்துறையில் போட்டார்.
உழைச்சான் மனுஷன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த உழைப்பை எங்கே கொண்டு அறுவடை பண்ண பார்க்குறா அப்படின்னா தலைவர், சினிமாவில் போட்ட உழைப்பை அரசியல் அறுவடை பண்ணவான்னு பார்க்குறாரு. நன்மை விளையுதா தீமை விளையுதாங்கிறது வேற, சாரி ஜெயிக்கிறா தோக்குறாராங்கிறது எனக்கு ரெண்டாவது பட்சம். அதனால் நன்மை விளையுதா தீமை விளையுதாங்கிறதா இங்கே நம்ம வந்து யோசிக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும். அதனால் என் கருத்துங்கிறது எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு இல்லை. அதிமுகவை நீங்கள் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ நிராகரிக்கிறத கூட புரிஞ்சு விடு வன்மத்தில் பண்ணுறீங்கன்னு. சில பேர்லாம் அழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சுலாம் சொல்கிறான். ஏன்டா அங்கே இருக்கிறவங்கலாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறவங்களாம் யாரா இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி, அதை நிராகரிக்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்பவுமே ரெகுலராக பண்ணுறவனுங்க தானே. அதிமுகவே நிராகரிக்கிறானுங்க. அதிமுக தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இல்லாமல் டிடிவி விதரகரை வெளியில் போய் கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் வந்து எடப்பாடியெல்லாம் யார் வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணவர், இவரெல்லாம் ஒரு கட்சி பொதுச்செயலாளராக தூக்கி போடுங்க அந்த ஆளான்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 65 எம்எல்ஏ வச்சு தமிழ் எதிர்கட்சியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற கட்சிங்க அது. பிஜேபி ஆண்டுச்சு, பிஜேபி சோழியை முடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது 27 சீட்டு இருக்கிறதா இரியா அப்படின்னு உட்கார வச்சு மொக்க சீட்டை கொடுத்து விட்டு அவங்களாவது காங்கிரஸ் 28 கொடுத்தாங்க, இவர் 27 கொடுத்து உட்கார வச்சாரு. உள்ள போற இடத்துலலாம் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டிங்கிறத பதிவு பண்றாரு. இது கொள்கை கூட்டணி இல்லைங்கிறாரு. இவரை வந்து நிராகரிச்சுட்டு போற ஈஸியா. எனக்கு என்ன புரியலன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நினைக்கிட்டோம், ஊடகங்களா இருக்கிறவங்க, ஊடகத்துல பணியாற்றுறவங்க யதார்த்தத்தையும் பேசணும், நல்லதையும் பேசணும். நீங்க நல்லதுன்னா எப்படி பேசுவீங்க? உழைப்பை நீங்க நிராகரிப்பீங்களா? 1000 விமர்சனம் இருக்கட்டும் திமுக மேல. ஸ்டாலின் கிட்ட ஒரு உழைப்பு இருக்குது, உதயநிதி கிட்டே ஒரு உழைப்பு இருக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 73 வயசு ஆகுது, 234 தொகுதி அந்த மனுஷன் சுத்தி இருக்கிறான். சீமான்ட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கட்டும், 180 பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு அந்த 40 நாள்ல. 10,000 நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு சீமான். விஜய் பேசுறது 10 பொதுக்கூட்டம், ஐ திங்க் ஸோ 10 இடத்துக்கு போயிருக்கிறாரு. சில இடங்களில் பேசல, சில இடங்களில் பேசியிருக்கிறாரு. அவ்வளோதான். மாற்றுன்னு சொல்றதுக்கு விஜய் கிட்ட ஒரு துளி அளவு கூட பாயிண்ட்ஸ் கிடையாது. 2000, 1000, 2500 அவங்க இந்த சீர் நான் அண்ணன் சீர். அவங்க ஒரு 10,000 8,000, நான் வந்து இடைநிற்றல் பண்ணா 15,000. பள்ளிக்கூடம் போகாம நின்று போனவனுக்கு 15,000 எப்படிங்க நீங்க கொடுப்பீங்க? நீ பள்ளிக்கூடம் போகாம நிக்க வைக்காம நான் கல்வியை கொடுப்பேன்டான்னு சொல்றவன் தான் மாற்று. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் தரமான சரியான கல்வி உனக்கு கொடுத்துரும், இடைநிற்றலே பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லணும்ல. எடுத்து படிச்சு பாருங்க. இடைநிற்றல் ஆனவங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாரு. எது கொடுக்குறீங்க? அந்த 15,000 ஃபீஸே கட்டவே முடியாது என்னால. ஒரு பள்ளிக்கூடத்திலும் போய் பாருங்க, எல்கேஜி சேர்க்கத்துல அவன் தாள் இடமான வச்சுக்கிட்டு இருக்கான். பல குடும்பங்களை பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, புருஷன் சண்டை உருவாகுது. ஈவன் தோ தே ஆர் லவ் மேரேஜ். நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முடியலங்க, குடும்பம் நடத்த முடியல, பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியல. 15,000 கொடுத்துட்டு வரா, நாங்கள் ஃபீஸ் கட்டிக்கிட்டுமா? அப்போ மாற்றுன்னு சொல்றதுக்கு விஜய்கிட்ட ஒரு திட்டமிடல் கிடையாது, அவர்கிட்ட ஒரு வில் பவர் இல்லை. அப்போ என்ன பண்றாரு? 2000, நான் 2500. இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது யாரோட கடமை? ஊடகத்தோட கடமை. வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது, திமுக அதிமுக கொடுத்துருக்குது, சில இடங்களில் தாவேக்காவும் கொடுத்துருக்குது. மரியாதைக்குரிய அருண்ராஜ் அவர்கள் புகைப்படம் போட்ட இதெல்லாம் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எந்த கணக்கில் வருது? அப்போ நீங்கள் தான் தூய சக்தியா? அப்போ இது எதையுமே டிஸ்கஷனே பண்ணக்கூடாது, விஜய் தான்ப்பா அப்படின்னா அது இருக்க தான் செய்வாங்க. சொசைட்டியில் எப்பயும் முடியாது, அப்படி ஒரு சமூகம் ஒன்று உருவாகும். அது அப்படி இருக்குங்கிறதுக்காக அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. சரி பண்ண வேண்டியது ஊடகமா உங்கள் கடமை, என் கடமை, எல்லாரோட ஜனநாயகவாதியோட கடமை தான். அவங்க கூட சேர்ந்து நானும் வைப்பெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ, கஷ்டம் அது. சரி, இப்போ சீமானவர்கள் வந்து இந்த 8% ஓட்டை வந்து தன் பக்கம் அப்படியே வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனால் சிலர் சொல்றாங்க இங்கே 8லேருந்து டபுள் ஜம்ப் இருக்க வாய்ப்பு இருக்கு, 16 ஆகும், இல்லைன்னா அதுக்குள்ள 10 இந்த மாதிரி வந்து நிற்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாங்க? இல்லை, எனக்கு என்னன்னா, நான் வந்து குறைச்சி மதிப்பிடணும்னு அதை சொல்லலை. சீமான் அவர்களோட அந்த உழைப்போ, அவர்களுடைய அந்த பேச்சோ, அவங்களுடைய அந்த பரப்புரையோ எதுவுமே வந்து குறை சொல்லும்படியா இல்லை. உண்மையிலே விஷயம் என்னன்னா, இந்த முறையும் விஜயனுடைய ஃபேக்டரை வந்து நம்ம நிராகரிக்க முடியல. அப்போ இயல்பா மாற்று சக்திக்குன்னு செலுத்த இருந்த ஓட்டுகள் உங்களை சுத்தியே சில பேர் இருப்பாங்க, போனோட சீமானுக்கு போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, போன வாட்டி சீமானனுக்கு தான் போட்டேன், அவர் மேலே பெரிய மாற்று கருத்தெல்லாம் இல்லை, ஆனால் அவர் ஜெயிக்க முடியல, இந்த வாட்டி விஜய்க்கு போறேன்னு போட்டிருப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இல்லைன்னா எங்கே போட்டிருப்பாங்க? அவங்க சீமானுக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, விஜயால ஒரு பாதிப்பு சீமானுக்கும் ஏற்படுது, திமுகவுக்கும் ஏற்படுது, அதிமுகவுக்கும் ஏற்படுது, எல்லாருக்கும் ஏற்படுது இல்லை. அந்த பாதிப்பை நம்ம வந்து நிராகரிக்கல. ஆனா எப்போதுமே சீமானுக்கு புதிய சக்திகள் வந்தாலுமே கூட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சது இல்லை, ஓட்டு பர்சன்டேஜ் கூடுறதுனுடைய வீரியம் தான் குறையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? 8 16 ஆக வேண்டியதுப்பா அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்றீங்கல்ல, அது 16 ஆகாம அதோடைய வீச்சு குறையலாம். அந்த வீச்சு குறைஞ்சதுக்கு விஜய் காரணமா இருக்கலாம். இது என் கணிப்பு.
அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ரிட்டைன் பண்ணிட்டாருனாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் பேர் கருத்தியலுக்காக நிக்கிறான்டான்னு நம்ம வந்து பாராட்டலாம், மனதார பாராட்டலாம். எதிர்காலத்துல யாரு வேணா யாரோட கூட்டணி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அலையன்ஸோட இந்த ஒரு கருத்தியலோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல சீமான் நகருவாரு. சீமானுடைய திட்டமும் அதாவா இருந்துச்சு. ஒரு 16% வாங்கிட்டோம்னா he will go for an alliance. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதுக்கப்புறமா அந்த கூட்டணி தான் மாற்ற முடியும். ஒன்னா சேர்ந்து தானங்க எல்லா வேலையும் செய்ய முடியும். தனிமர தோப்பாக்காது தான். ஆனா அவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் தனிமரமா ஆகும்னு நினைச்சாரு. அது இதான் 2026 கடைசி காலகட்டமாக நான் நினைக்கிறேன். அப்போ 26ல் அவர் நினைச்ச வாக்கு வங்கியை வாங்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டிடுவாங்கன்றது என் கருத்து. நான் வந்து அஃபிலியேஷனாலேயோ அவர் மேலே இருக்கிற ஈர்ப்புனாலேயோ எனக்கு அவங்களோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குங்கிறதுனாலையோ கூடிடுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. எல்லா கட்சிகளோடையும் நமக்கு ஒரு நட்பு இருக்குது, நட்பா பழகிறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது உண்மையான யதார்த்தம் என்ன கலாச்சாரம் என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுது? டீசெண்டாக வாங்கிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சீமான் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளனா சட்டமன்றத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது நடந்துருச்சுனாலே அவங்க கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அவரோட சேர்ந்து 4-5 பேர் உள்ளே போகலாம். அப்படி போனாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. கன்னியாகுமரியில் ஒருத்தவங்க இருக்காங்க, மரியா ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹிம்லர்னு ஒரு தம்பி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பல இடங்கள் நான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இன்னும் நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வெண்ணிலா தாயமன் இப்போ ஆர்கே நகரில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அனிஸ் ஃபாத்திமா இடுமானம். இப்போ இந்த மாதிரியான ஃபேஸஸ், இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ்லாம் உள்ளே போகும்போது வந்து கலரே மாறுங்க. டோட்டலாகவே சட்டமன்றமே சும்மா தெறிக்க விடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஒரு ஹோப்ஃபுல்லோடு இருக்காங்க. நான் சீமான் அவர்கள் ஜெயிச்சு உள்ளே போனார்னாலே அது ஒரு ஜம்ப்பு தான் கட்சிக்கு. அதை நோக்கி நகருவாங்கன்னு நான் பார்க்குறேன். ரிட்டைன் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ரிட்டைன் பண்ணிடுவாங்க, அதை தாண்டுவாங்க. அது கீழே ரொம்ப போயிடுவாங்க, ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவை சந்திப்பாங்கன்ற மாதிரியான விஷயம் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்குல்ல. கமல் வந்திருக்கு, மற்றவங்க வந்திருக்காங்க. அப்படியும் ஒரு குறையிலையே. அப்போ குறையாம கூட தானே செஞ்சிருக்கு. இந்த முறை விஜய்க்கு வந்து வெளியில் அர்பனில் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குது, ரூரலில் பெரிய இம்பாக்ட் இல்லை. அதையும் சில பேர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கூட்டணி சீமான் அவர்கள் வந்து ஒரு 10-15ன்னு போயிட்டாருன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த தேர்தலாக ஒரு கூட்டணிக்கு போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது அப்போ அடுத்து விஜய் தான் அங்கே ஆப்ஷனில் இருக்கார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ நடக்கிற விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, இப்போது விஜய் அவர்கள் பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டாருன்னா அடுத்த தேர்தலில் டிஎம்கே ஏடிஎம்கேவை முழுசாக நகர்த்திட்டு சீமான் விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசியல் மாறிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, ஃபியூச்சர் வந்து எனக்கு அதை நோக்கி நகருமோன்னு தோணுதுங்க. எனக்கு அதை நோக்கி நகருமோன்னு தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விசஸ் எம்ஜிஆர்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஏன் அது இருந்துச்சுன்னா, கருணாநிதி வந்து ஐடியாலஜிக்கலாக வளர்ந்த ஒரு ஆள், இயக்கம், திரைக்கதை, வசனம் அதெல்லாம் எழுதி வந்த ஒரு ஆள். எம்ஜிஆர் நடிகராக இருந்து வந்த ஒரு ஆள். 2 பேருக்கும் நல்ல நட்புறவு தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு காலகட்டம் தான் அவங்களுக்கு பிரிக்குது. சீமானும் விஜயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இயக்கம், வசனங்கள் அப்படின்னு வளர்ந்த ஒரு ஆள். விஜய் நடிப்பு சார்ந்து இருந்த ஆள். அண்ணன் தம்பியா இருந்தவங்க தான். இப்போ இருக்கும் அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க. அது ஒன்றும் ஏங்க காருக்குள்ள பிரபுவை பார்த்து கட்டி தானங்க பிடிக்கிறாரு, போயா நான் சொல்கிறாரு. அப்படி இல்லை. அப்போது அது அப்படி இருந்தவங்க இன்னைக்கு அரசியல் ரீதியாக கொஞ்சம் பிளந்து நிற்கிறாங்க. 2 நடக்கலாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் என் கருத்து தான். அது நடக்கும். அதாவது அவங்க சொல்லியோ அல்லது அவங்களுக்கு அந்த மாதிரி தாட் இருக்கலாம் நான் சொல்லலை. சும்மா என்னுடைய இதுவாக சொல்கிறேன். 1-2 பேரும் ஒன்றா சேரவும் வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். அல்லது 2 பேரும் இருமுனையாக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். 2மே நடக்கலாம். இருமுனா நிற்கணும்னா திமுக வீழ்த்துற இடத்துல சீமான் போய் நிற்கணும், அதிமுக வீழ்த்துற இடத்துல விஜய் போய் நிற்கணும். நின்னாங்கன்னா 2 பேருமே வேற ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இவங்களை வீழ்த்துறதுக்கான சாத்தியமும் மேபி ஏற்படலாம், இன் ஃபியூச்சரில் ஏற்படலாம். காலம் எது ஒன்றுத்துக்கும் மருந்தாக மாறும். காலம் வந்து எல்லாத்தையுமே மருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி இப்படி திட்டாரா அப்படி திட்டாரா, நாளைக்கு 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி ஒரு டின்னர் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போது என்ன வேணால் மாறலாம் இல்லையா? நான் இது நடக்கும். அப்புறம் இப்போயே கேட்ட கூட கமெண்ட்டில் கேட்பாங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஐயோ இன்னும் அத்தைக்கு மீசை முளைக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஃபியூச்சர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ப்ரோ. நாளே ப்ரெடிக்ட் பண்ண முடியல நம்மளால். இங்கிட்ட அதான் அங்கே போகிறது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி அகிலன். நன்றி.